சிறகடிக்கும் ஆசை கம்மிங் சூனில் வந்துட்டு என்ன நடக்கப் போகிறது. அதாவது ஒரு பக்கம் வந்துட்டு கதிர் கையுங்களவுமா முத்துக்கிட்ட சிக்க போகிற தருணத்தில் ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரோகிணி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு கையுங்களவுமா வந்துட்டு சிக்கிறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஆக்டிங்கை போட்டாங்க இல்லையா, எனக்கு பல்லு வலி. அதாவது மலேசியா தம்பதிகள் வர சில கொஸ்டினை கேட்க அண்டு விஜயா உள்ளே போய் அம்மா உனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க வாமா வந்து பேசுமான்னு சொன்னோன்னே அல்லு விட்டுருச்சு. ரோகிணி தான் மிகப்பெரிய டுபா கூறாச்சு, தில்லுமுள்ளாச்சு. என்ன பண்ணிருச்சு, டவக்குன்னு ஆக்டிங்கை போட்டு எனக்கு பல்லு வலி பேச முடியலை அப்படி இப்படி இப்படி அப்படின்னு கதற விஜயாவும் நம்பிட்டாங்க. அண்ணாமலையும் வழக்கம் போல் அது பண்ணுற ப்ராடை நம்பிட்டாங்கன்னு வைங்களேன். உடனே சுருதியோட கொடுத்து விட்டு நீ போய் டென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பாருமான்னு சொல்ல மலேசியா தம்பதிகளும் கொஸ்டின் மேலே கொஸ்டினை கேட்குறத கொஞ்சம் விட்டு சரி பெயினில் இருக்காங்க அவங்க வந்துட்டு அவங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போகணுன்னு சொன்னோன்னே அப்பாடா பெருமூச்சு விட்டு தப்புச்சிட்டோம்டான்னு நினைக்க அண்டு சுருதி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு சின்ன சுத்தப்பல் இருக்குமா உனக்கு எடுக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே அலறாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் மூத்த அங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணுறாரு. அதாவது டைரெக்டாக அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஏன்னா இவருக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, இது ஏதோ இந்த அம்மனி தில்லுமுள்ளு பண்ணுது, ரோகிணி தில்லுமுள்ளு பண்ணுறா பாட்டில் இருக்காரு அப்படின்னு விவரமாக அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்கேயே டைரெக்டாக அந்த மலேசியா தம்பதிகளை கூட்டிகிட்டு போயிடுவோம். சேம் டைம் இவங்களும் அங்கே சரியானவுன்னு நம்ம நேரடியாக அங்கேயே போய் விசாரிச்சிருவோமே அப்படின்னு மலேசியா தம்பதிகள் சொல்ல உடனே சுருதிக்கு முத்து கால் பண்ணுறாரு. இப்போ ரோகிணி ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்களா, செம்மையாக வாய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வாங்க வாங்க முத்து அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே பலக்குரல் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா தம்பதிகளை நேராக ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது ரோகிணிக்கு தெரியாது. ஐயோ மொத்தமாக சிக்கியாச்சடா, அவ்வளோதான் டவுசர் கிழிஞ்சு போச்சு. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னா விஜயாவையும் கூட்டிகிட்டு வர்றாரு முத்து. அப்போ தான் இந்த பார்லர் காரியோட லட்சணம் என்னென்னு தெரியும். ஏன்னா இவளுக்கு மலேசியானாலே என்னென்னு தெரியாதுங்க. மலேரியா காய்ச்சல் வேணால் தெரியும், மலேசியானா என்னென்னு தெரியாது. மலேசியாவே எங்கள் ஊர் தான், எங்கள் அப்பா மலேசியாவே வாங்கி போட்டிருக்காருன்னு மிகப்பெரிய ப்ராடு பண்ணி வைக்க இதையும் இந்த விஜயா நம்பிக்கிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்லவர் அந்த 27 லட்ச ரூபா மேட்ரிலேயே வந்துட்டு பலார்னு விஜயா அடித்தப்பயே இவளோட இல்லீகலை புரிஞ்சிருக்கணும். பட் விஜயாவுக்கு தெரியல. இப்போ முத்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் விஜயாவையும் அந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராரு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, இதிலிருந்து எப்படி கிருத்திரம் பண்ணி இந்த ரோகிணி தப்பிக்க போகிறா, அதுதாங்க அடுத்த கட்டம். என்ன நடக்க போகிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் முத்துவுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது, மனோஜ் கால் பண்ணுறாரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கதிர் வில்லா மேட்டில் ஏமாற்றிட்டு போயிடான் பார்த்தீங்களா, 27 லட்ச ரூபாய் சுருட்டிட்டு போனால் அவர் போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். சார் அந்த கோயிலில் தான் சார் அந்த அவனுக்கு வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன், அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்துட்டு எடுத்துட்டிங்கன்னா தெரியும் சார் அப்படின்னு இவர் கேட்க, கொஞ்சம் ஜவுரியமே இருக்கலாம், எடுக்க முடியாது, நீ சொல்கிறதுக்கு நாங்கள் ஆளாடா, எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் எடுக்க முடியும், வெயிட் பண்ணு, உன் கேஸு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கரெக்டாக நாங்கள் பாயிண்ட் வரும்போது உன்னை கூப்பிட்றோம், அப்போ அந்த பையில பிடிச்சி 4 தட்டு தட்டிடலாம், அதுவரை நீ பொறுமையாக இருடா, நீ சொல்கிறதுக்கெலாம் இங்கே ஆட முடியாது ஓகேவா, இப்படி முட்டாள்தனமாக ஏமாறலாமா, ஏன்டா போலீஸ் ஸ்டேஷனே என் பேரில் இருக்குன்னு பத்திரத்தில் எழுதி வாங்கலாம்டா, கொஞ்சம் சூதானமாக இருடா, இதுதான் குறைஞ்ச காசுக்கு பெரிய வீடு வருதுன்னு சொல்லிட்டு வாங்கி இப்படி முட்டாள்தனமாக இருந்துடாத, படித்தவன் தானே நீனு, ஏன்டா அப்படி பக்குவம் இல்லாமல் சுற்றுற அரமண்டல் பையிலன்னு போலீஸ் நாசுக்கா திட்டி வெளியே அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த போலீஸுக்கு கால் வருது, கதிர் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காப்புல, சென்னையில் ஒரு பகுதியில் இருக்காப்புல, நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு அந்த அட்ரஸை சொல்ல முத்து வந்துட்டு அவனை டம்முன்னு அடித்து இழுத்துட்டு வந்துடுவானே, முத்து தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்துட்டு இந்த அட்ரஸில் இருக்காண்டா தம்பி, போய் அவனை அச்சலக்கா தூக்கிட்டு வாடா அப்படின்னு இவர் வந்துட்டு இங்கே கனெக்ட் பண்ண முத்துக்கிட்ட, முத்து விருன்னு பார்த்தீங்கன்னா காரை எடுத்துகிட்டு கதிரை சேஸ் பண்ணி போகிறாருங்க. இப்படி ரெண்டு டைரெக்ஷனில் கதை நகருது. முத்து வந்துட்டு கதிரை நோக்கி போகும்போது ரோகிணி இங்கே மிகப்பெரிய கிருத்திரம் பண்ணிட்டு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயாவை ஈஸியாக நொட்டி விட்டு போயிடுவா. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட்டு சிறகடிக்கும் ஆசை கம்மிங் சூன் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு என்றே சொல்லலாங்க. ரோகிணி மலேசியா தம்பதிகள்கிட்ட வந்துட்டு சிக்குவாங்களா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.